Hi all, welcome to CAD Education. So in the session dot ball hatch command பத்தி பார்க்கலாம். So gradient boundary அந்த command இந்த செஷன்ல பார்க்கலாம். So AutoCAD window open பண்ணீங்கன்னா இந்த மெனு பார்ல டாட் டேப்ல வந்து உங்களுக்கு hatch command இருக்கும். So இதுல gradient boundary இருக்கும். So அப்படின்னா ribbon வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So drawing area ஷார்ட்கட் H கொடுத்தீங்கன்னா hatch commandக்கு ஷார்ட்கட் வந்து H. So அது ஹைலைட் ஆகும். அது டைனமிக் இன்புட் ஸ்டேட்டட் பார்ல ஆன்ல வச்சிருக்கணும். ஸோ அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நீங்க வந்து ஷார்ட்கட் கொடுக்கலாம் ஹெச்னு. ஸோ அதுலேயும் ஆக்டிவேட் ஆகும். ஸோ உங்களுடைய ஐடியாஸ் வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கிராஃபிக்கல் எலிமெண்ட்ஸ் ட்ராயிங்கில் ஆட் பண்ணுவீங்க. ஸோ தட் மே பி தி டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் டெக்ஸ்சர்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் டெக்ஸ்சரை ப்ரெசென்ட் பண்ண நம்ம ஆட்டோகேட்ல இருக்க இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ஹேட்ச் பேட்டர்ன்ஸ் ஸோ ரெட்லி அவைலபிள், ஈஸியாக அப்ளை பண்ணலாம். திஸ் வில் என்ஹான்ஸ் தி அப்பியரன்ஸ் ஆஃப் ட்ராயிங். ஸோ ஹேட்ச் வந்து வெறும் க்ளோஸ் ஏரியா அப்ளை பண்ணலாம், ஈவன் ஓப்பனே அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். ஸோ சிம்பிள் ஃபிகர் வரைஞ்சிக்கலாம். அது மாதிரி ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிள் பிக்சர் வரைஞ்சிக்கிறேன் நான். ஸோ இப்போ இதுக்கு ஹேட்ச் பேட்டர்ன் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஹெச் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ அதே தான் கமாண்ட் ப்ராப்ளம் வருது, நம்ம இதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேட்ச் டைப் இருக்குது, சாலிட், கிரேடியன்ட், பேட்டர்ன் இப்படி எல்லாமே இருக்குது. ஸோ இது வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பிக் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து இந்த பேட்டர்ன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? NS131. ஸோ இதை செலக்ட் போகிறேன். செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எங்கே செலக்ட் பண்ணணுமோ ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல்லாக வந்து இதுவாகிடும். இதெல்லாம் நான் திரும்ப பண்ணி காமிக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ செலக்ட் போயிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணேன். ஸோ ஹோல் வந்து இது வந்து அப்படியே உங்களுக்கு ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அதே வந்து சப்போஸ் வந்து நான் பிக் பாயிண்ட்ஸ் போகணுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் எனக்கு ஹேட்ச் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் இது மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு இது வேணாம், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் ரிமூவ் ஆப்ஷன். ஸோ சப்போஸ் வேணும் இந்த பேட்டர்னோட எனக்கு வந்து இது மாற்றணும், கலர் மாற்றணும், நீங்கள் மாற்றிக்கலாம். ஹேட்ச் கலர், அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ஏரியா மாற்றணும் அப்படின்னா அதுவும் மாற்றிக்கலாம். ஹேட்சில் இருக்க பேக்ரவுண்ட் கலர். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் வந்து எனக்கு இதோட டிரான்ஸ்பரன்சி மாற்றணும், இதை கிளிக் பண்ணிவிட்டு இது இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அது கிளியராக தெரியாதுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். திரும்ப அப்ளை பண்ணுறேன். மேட்ச் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்பரன்சி பார்த்தீங்கன்னா நான் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன். புரியுதுங்களா? உங்களுக்கு அப்படியே அந்த பிரைட்னஸ் வந்து மாறுது. ஸோ அது மாதிரி நீங்கள் ஆங்கிள் கூட மாற்றலாம். சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து இது ஆங்கிள் வந்து நான் 60 கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது மாறுது. ஸோ அது மாதிரி ஸ்கேல் ஃபேக்டர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா அப்படியே க்ளோஸராக இருக்கும். அப்படியே பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல விசிபிளாக இருக்குது. பார்த்தீங்களா? ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து சப்போஸ் வந்து ஹேட்ச் கொடுக்குறேன். இல்லை வேறு பேட்டர்ன் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதில் வந்து கிளியராக தெரியல. சப்போஸ் வந்து நான் ஹேட்சோட ஸ்கேல் வந்து ஸோ இது மாதிரி இருக்குது. இதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த செட் ஆரிஜின் போய் நீங்கள் மாற்றினீங்கன்னா
ஸோ அந்த பேட்டர்ன் வந்து எந்த பாயிண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு சேஞ்ச் ஆகி அட்ஜஸ்ட் ஆகி அந்த பேட்டர்ன் ஃபில் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதான் செட் ஆரிஜின். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசோசியேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஹேட்ச் கொடுத்துட்டு நான் அசோசியேட்டிவ் கொடுத்துட்டு இதை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுவே வந்து இந்த அசோசியேட்டிவ் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் முதல்ல வந்து அசோசியேட்டிவ் கொடுத்தேன். இந்த சர்க்கிள் ஆப்ஜெக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஹேட்ச் வந்து இன்க்ரீஸ் அதோட சேர்ந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா? இந்த அசோசியேட்டிவ். ஸோ அது இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து ஃப்ரெஷ் பண்ணாலும் இந்த வந்து ஹேட்ச் பட்டன் அப்படியே தான் இருக்குது. ஸோ இது நான் அசோசியேட்டிவ். ஓகேங்களா? ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அனோட்டேட்டிவ் ஒன்று இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் அதை அனோட்டேட்டிவ் கொடுத்துட்டு இப்போ கிளிக் பண்ணுறேன். இதே வந்து இப்போ வந்து ஸ்கேல் வந்து மாற்றுறேன் இதில். ஸோ இப்போ வந்து ஹேட்ச் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் என்ன ஸ்கேல் வந்து இந்த ட்ராயிங்கை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் அந்த ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹேட்ச் பேட்டர்னும் அட்ஜஸ்ட் ஆகி க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது அதான் அனோட்டேட்டிவ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இப்போ ஹேட்ச் கொடுத்துட்டு கிரியேட் செப்பரேட் ஹேட்சஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈச் ஹேட்சஸ் வில் பி செப்பரேட்டாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியணும்னா இருந்தால் நான் இப்போ ஹேட்ச் கொடுக்குறேன். கலர் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஹேட்சஸாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து கிரியேட் செப்பரேட் ஹேட்சஸ். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஸோ இதில் ஓரளவு பார்த்துட்டோம். மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று இருக்குது. சப்போஸ் வந்து இப்போ வந்து ஒரு ட்ராயிங்கில் உங்களுக்கு நிறைய ஹேட்சஸ் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நான் ஹேட்ச் கொடுக்குறேன். ஸோ இது வந்து இந்த பேட்டர்ன் கொடுக்குறேன். ஸோ அதே வந்து இந்த பேட்டர்ன் கொடுக்குறேன் இதுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய பேட்டர்ன் வந்து ஒன்றில் ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ வந்து எனக்கு இப்போ வந்து இதில் என்னென்ன பேட்டர்ன் எதுன்னு தெரியல. ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து அந்த பர்டிகுலர் இந்த பேட்டர்ன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ ஈச் டைம் நீங்கள் இதை சர்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இது மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு இதை நீங்கள் பர்டிகுலர் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேட்டர்ன் மட்டும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த இது வேணுமோ பர்டிகுலராக கிளிக் பண்ணி நீங்கள் அதில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அடுத்தது வந்து
ஸோ இதில் மோரலஸ் எல்லாம் ஆப்ஷன் பார்த்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஹேட்ச் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் இது மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஓப்பன் ஏரியாவில் இது மாதிரி ஹேட்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.29 1.3 வச்சுக்கலாம். ஸோ ஹேட்ச்சில் வந்து கேப் உங்களுக்கு டாலரன்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து நான் 1.3 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஹேட்ச் கண்டினியூ ஹேட்ச் இந்த ஏரியா கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஓப்பன் ஏரியாவும் ஹேட்ச் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கேப் டாலரன்ஸ். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு ஐலண்ட் டிடக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம அதை பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸோ ஸோ இதில் ஹேட்ச் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம், டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் வச்சிடலாம். ஸோ ஹேட்ச் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐலண்ட் டிடக்ஷன் இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து நார்மல் ஐலண்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு ஹேட்ச் ஆகும். ஸோ அதான் வந்து நார்மல் ஐலண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவே அவுட்டர் ஐலாண்ட் இருக்குது. ஸோ அவுட்டர் ஐலாண்ட்னா வந்து உங்களுக்கு எது செலக்ட் பண்ணுறோமோ அது மட்டும் ஹேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அவுட்டர் ஐலாண்ட். இது பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்டர் ஐலாண்ட். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ நார்மல் ஐலாண்ட் அவுட்டர் ஐலாண்ட் பார்த்துட்டோம். இக்னோர் ஐலாண்ட் எலெக்ஷன்னா எது கிளிக் பண்ணிங்கன்னா ஆஸ் அ ஹோல் உள்ளே இருக்கிறது எதுவுமே டெக் பண்ணாமல் ஆஸ் அ ஹோல் எல்லாமே உங்களுக்கு ஹேட்ச் ஆகிடும். ஸோ அதுதான். ஸோ இதே தான் வந்து உங்களுக்கு நோ ஐலாண்ட் டிடக்ஷன் ஆகும். நோ ஐலாண்ட்னாலும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஆச்சு இல்லைங்களா? ஸோ இதுதான். ஸோ ஐலாண்ட் டிடக்ஷன் பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பிஹைண்ட், பிரிங் இன் ஃப்ரண்ட், சென்ட் டு பேக், பிரிங் டு ஃப்ரண்ட் இருக்குது. ஸோ சென்ட் பிஹைண்ட்னா ஓகேங்களா, பிரிங் டு ஃப்ரண்ட்டு, சென்ட் பிஹைண்ட் பவுண்டரி பற்றி பார்க்கலாம். ஸோ க்ளோசிங் ஒரு ஸோ இது மாதிரி ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹேட்ச் கொடுத்துட்டு ஸோ நான் கலர் வச்சுக்கிறேன். இதில் சென்ட் பிஹைண்ட் இருக்குது, பிரிங் டு ஃப்ரண்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரிங் டு ஃப்ரண்ட் பார்க்கலாம். கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதே நான் என்ன பண்ணுறேன், திரும்ப சென்ட் பிஹைண்ட் போடுறேன். ஓகேங்களா? என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஸோ இது நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு ஹேட்ச் தான் வந்து செலக்ட் ஆகும். ஸோ பிரிங் டு ஃப்ரண்ட்னா உங்களுக்கு வந்து அந்த ஹேட்ச் பேட்டர்ன் மட்டும் செலக்ட் ஆகும். அதே வந்து நீங்கள் இதுக்கிட்ட போனீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பவுண்ட்ரி செலக்ட் ஆகும். ஸோ அதான் வந்து சென்ட் பிஹைண்ட் பவுண்ட்ரி. ஸோ பவுண்ட்ரி பின்னாடி தான் உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போகும்போதே உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த பவுண்ட்ரி தான் செலக்ட் ஆகும். ஸோ அதான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, சென்ட் பேக் லிங்க் டு ஃப்ரெண்ட். சப்போஸ் வந்து எனக்கு ஒரு இங்கே ஹேட்ச் பட்டன் அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் வேறு கலர் வைக்கலாம். இப்போ வந்து ஓகேங்களா, இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் எழுதுறேன். ஸோ இதை வந்து இப்போ மூவ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிளியராக விசுவல் தெரியுது. சப்போஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் சென்ட் பேக் கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்குது. அந்த டெக்ஸ்ட் வந்து கிளியராக விசுவலாக தெரியுது. அதே வந்து நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு bring to front கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் அப்படியே அந்த டெக்ஸ்ட் மேலே உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதான் வந்து bring to front send to back. ஸோ உங்களுக்கு அதில் பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ வந்து bring to front இருக்கிறனால உங்களுக்கு இந்த ஹேட்ச் பட்டன் அப்படியே அந்த டெக்ஸ்ட் மேலே இருக்குது. அதையே நான் கிளிக் பண்ணிவிட்டு send to back கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிளியராக மேலே இருக்குது. அந்த பேட்டர்ன் வந்து பின்னாடி போயிடுச்சு. ஓகேங்களா, அது send to back. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து bring to front send to back ஆப்ஷன். ஸோ நம்ம இதில் எல்லா ஆப்ஷன் பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு இங்கே கிரேடியன்ட் இருக்குது. ஸோ நீங்கள் டேட்டா இதுலேருந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு கமாண்ட் ப்ராப்ளம் நீங்கள் கிரேடியன்ட் டைப் பண்ணலாம். ஓகேங்களா, டைப் பண்ணிங்கன்னா அந்த கமாண்டு உங்களுக்கு இதில் வரும். இருக்குது பார்த்தீங்கன்னா ஜிஆர். ஸோ அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதே ஆப்ஷன் தான் இங்கே இருக்கும் இந்த டிஸ்பிளேல. ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன டைப் செலக்ட் பண்ணுறீங்களோ அது இங்கே அப்ளை ஆகும். ஸோ அது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திரும்ப அப்ளை பண்ணி காமிக்கிறேன். கிரேடியன்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா பர்டிகுலர் இது செலக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதான் வந்து கிரேடியன்ட். நம்ம டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் கலர் வேணால் மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் மாற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் இது நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா,
இது மாதிரி மற்ற ஆப்ஷன்லாம் நம்ம ஹேட்ச் பட்டனில் பார்த்தது தான். சென்டர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மாறுறது தெரியும். ஓகேங்களா? ஸோ வந்து இதான் வந்து கிரேடியன்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து பவுண்ட்ரி இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு ஏரியாவில் ஒரு ரீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் ஹேட்ச் கொடுத்துட்டேன். ஸோ இதில் போய்ட்டு நான் 10 பவுண்டரி பாலியன் கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இது வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பாலியன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹேட்ச் பேட்டர்ன் கிரியேட் ஆகும். சப்போஸ் வந்து இதுவே வந்து நீங்கள் தனியாக பவுண்டிங் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பிஓ தான் ஷார்ட்கட்டு. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் பாலியன் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா கிரியேட் ஆகி இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு தனி பாலியனாக கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த பவுண்டரியை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து இதுலேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரீஜன் இருக்குது. கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இதை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு ரீஜனாக செலக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஷேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு 3ல வந்து உங்களுக்கு வீடியோ ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து பவுண்டரி. நீங்கள் ஹேட்ச்சில் போய்ட்டும் அது உள்ள நீங்கள் வந்து இந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரீஜன் கிரியேட். ஸோ இதான் வந்து உங்களுக்கு பவுண்டரி கிரியேஷன் பார்த்தோம், கிரேடியன்ட் பார்த்தோம். அப்புறம் ஹேட்ச் கமாண்டில் இருக்க சில ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து செஷனில் வந்து நம்ம ஹேட்ச் கமாண்ட் வந்து கவர் பண்ணோம். நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம வந்து மாடிஃபை கமாண்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.